எல்லோருக்கும் வணக்கம். ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நம சிவாய. ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் நடத்தும் திருப்பத்தூர் மாவட்ட ஜலகம்பாறை குருநாதர் வேல்சம்மையாவுக்கு அற்பான பதினைந்து உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வது, நம்ம எல்லாம் செல்வந்தர ஆகணும்னு பஞ்சபூத ஸ்தலங்களான இந்த அக்னி ஸ்தலமான திரு அண்ணாமலையார் சன்னிதானத்தாண்ட நம்மளை எல்லாம் கூப்பிட்டுருக்காரு. 2 மாதத்துக்கு முன்னாடி காசில் கூப்பிட்டு எல்லாரையும் நம்மளை பெரும் பாக்கியம் நமக்கு கிடைக்கிறபடி தரிசிக்க வச்சார் காசிநாதரை. அதுபோல் திருவண்ணாமலையில் எல்லோரும் நல்லா செல்வந்தராக இருக்கணும், பணம் கஷ்டமே இருக்கக்கூடாது, செல்வ செழிப்போடு இருக்கணும், உங்களை சார்ந்தவங்களும் நீங்கள் நல்லா வச்சுருக்கணுன்றக்காக அந்த நல்ல மனசுனால இங்கே திருவண்ணாமலையில் நமக்கு இன்னைக்கு இந்த கிளாஸை வச்சுருக்காரு. எல்லாரும் அவரை பற்றி தெரியுமா தெரியாது. நான் கொஞ்ச நாள் தான், அவர் ஒரு 3 வருஷம் தான் இருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு 10 மாந்திரிகிட்ட நான் போய் வந்தவன், எனக்கு அனுபவம் இருக்குது. இது போலெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்ததும் கிடையாது. அவரை செய்து கொடுக்குற காட்டுறதெல்லாம் நம்ம கொடுக்குறது ஒரு சின்ன கால்வாசி தான் நமக்கு அந்த காசெல்லாம் யூஸ் ஆகும். அவர் வாங்குகிற பணமே எல்லாமே செலவழிச்சிடுறாரு. மற்றவங்களாம் வந்து எவ்வளோ சம்பாரிச்சிருப்பாங்க, கஷ்டப்பட்டு இந்த இதில் வளர்ந்துருக்கிறார். அவர் கஷ்டத்தை வந்து யாருமே இது வரைக்கும் மந்திரவாதிங்க இது போல் கும்பல் போட்டு யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. அவங்கவுங்க பந்தா காட்டிக்கிட்டு வராங்களா, வந்தவங்களாண்ட பணத்தை எப்படி வாங்கணுமோ அதுமாதிரி வாங்கிக்கின்னு அவங்களுக்கு என்னவோ அதை செய்து கொடுப்பாங்க. அது கூட நடக்குதோ நடக்காதோ தெரியாது. ஆனால் இவராண்ட வந்துட்டோம்னா நடக்காதுன்றது எதுவுமே கிடையாது. என் அனுபவத்தில் எங்களெல்லாம் காப்பாற்றி வச்சுருக்காருன்னா உங்களுக்கும் அதே எங்களை விட நீங்கள் அவ்வளோ அடிபட்டிருக்க மாட்டீங்க. நான் எவ்வளோ அடிபட்டிருக்கேன், நானே உணர்ந்துருக்கேன்னா நீங்களும் உணர்ந்துருவீங்க. அதுபோல் அவர் எல்லா நம்பிக்கை நீங்கள் இருக்கணும் அவர்கிட்ட. நம்பிக்கை இருந்தீங்கன்னா உங்களை விட மாட்டார். ஏன்னா அவர்கிட்ட நேர்மை இருக்குது. மற்ற மாந்திரவாதிகள்லாம் வந்து இருக்கிற அடாவடினால சாமிங்க அவங்களாண்ட அவங்கள அனுக்கிரகமாக போக மாட்டாங்க. அவங்களுக்கும் சீக்கிரமாக செய்தும் கொடுக்க மாட்டாங்க. சாமியை வச்சு தான் செய்யணும். இருந்தாலும் இவர் இருக்கிற நேர்மைக்காக அந்த சாமியும் கட்டுப்படுவாங்க. அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, சாமிங்களே கட்டுப்படுறாங்க, வந்து நிற்பாங்க, கூப்பிட்டு அடுத்த நிமிஷமானா அவராண்ட இருக்குது, உண்மை இருக்குது. உண்மையாக இருக்கிறவங்க எதுக்குமே பயப்படக்கூடாதுன்றாங்களே, அதுபோல் அவர் அந்த ஒரு இதை வச்சுருக்காரு. ஆசியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம எல்லாரும் ஹரிச்சந்திர மயானத்தில் நம்ம எல்லாரும் அந்த காளிகா அம்மாண்ட உட்காந்து பாருங்க. நைட்டில் இந்த அம்மா வயசான அம்மா அழுதுங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சங்கடமாக இருந்தது. அது அவங்களுடைய பையனை நினச்சிக்கிட்டு அந்த அம்மா அழுகிறாங்க. எல்லாருக்கும் அது டிஸ்டர்பாக இருக்குதுன்னு நான் தான் சொல்லி விட்டுட்டேன் தெரியாமல். சாமி இது பாருங்கள், இவங்க கொஞ்சம் எதுவாக பேசின்னு கிடக்குறாங்க, திட்டிக்கு நின்னோடனே உடனே எழுந்து வந்து அவங்கள கட்டி பிடிச்சின்னு அவர் அழுகிறாரு. எந்த குருநாதர்னா அழுவாங்களா பார்த்தீங்களா? அவங்கள போய் கட்டி பிடிச்சி நான் என்கிட்ட வந்து அழுவே கூடாது, நான் பார்த்துப்பேன் எல்லான்ட்டு நான் அவங்கள அப்படியே மனசார கட்டி பிடிச்சி தேத்தி அவங்கள அதுலேருந்து அவங்க சாந்தமாயிட்டாங்க. அதுபோல் எந்த குரு மாந்திரிகாரம் இது போலலாம் இருக்க மாட்டாங்க. கும்பலில் கூட்டி அவங்கள கஷ்டத்தை சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கண்ணீராக வருது அவர் சொல்லும் போதெல்லாம். அதனால் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். இன்றைக்கி உங்களாண்ட உங்கள் வீட்டிலலாம் லட்சுமி கலாசம் வரணுன்றதுக்காக தான் இந்த கிளாஸை கொடுத்துருக்காரு. அது சொல்கிறபடி நம்மளாம் நடந்துக்கணும். நம்ம போய் மந்திரம் சொல்கிறோமோ இல்லையோ, எனக்கு நான் சொல்கிறேன் அதுக்காக நான் வரல கிளாஸுக்காகன்னு. அவர்கிட்ட வந்தால் ஏதோ ஒரு வழியில் நமக்கு நல்லது நடக்கும். எந்த ரூபத்துலையாவது அவர் நமக்கு உதவி பண்ணுவார். நமக்கு அவர் என்ன நினச்சினுக்கிறார், யாராக என்ன நினைக்கிறீங்கன்னா எல்லாம் அவர் பார்த்துன்னு இருப்பார். அவருக்கு தெரியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் என்ன நினச்சின்னு நீங்கள் உக்காந்துக்கிறீன்னு கூட இங்கேருந்து கண்டுபிடிச்சிட்டு சொல்ல, அந்தளவுக்கு அவர் திறமையானவர். ஒன்றும் தெரியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் கூட அவரை ஸ்டார்டிங்கில் பார்த்தேன், என்னடா இவர் இப்படி இருக்கிறாரு, இவர் என்னத்தரா செய்ய போகிறான்னு தான் நினச்சேன். அவர் போக தான் நானே அவரை பற்றி உணர்ந்துட்டேன். அதுபோல் அவளோட சக்தி இருக்குது. அந்த மாதிரி அவர்கிட்ட உண்மையும் நேர்மையும் இருக்கிறதுனால தெய்வங்கள்லாம் கட்டுப்பட்டு அவருக்காக எல்லாமே செய்து கொடுக்குறாங்க. சாதாரணமாக நினைக்காதீங்க இவர் இன்னும் எல்லாருக்கும் தெரியல இவரை பற்றி. நம்மளை மட்டும் சொல்லலை, இப்போ வெளியே போனவங்க எல்லாம் இருக்கிறாங்களே, நிறைய கூட்டம் வரும். இதை விட சாதாரண தான் இதெல்லாம். அவருடைய உண்மைக்கும் அவர் செய்கிற இதுக்கும் ஒரு இந்த கட்சி கூட்டம் நடத்துகிறாங்க அந்த மாதிரி வந்து சேர்ந்துடும். தெரியல இன்னும் ஜனங்களுக்கு உண்மை எதுன்னு. அவரை பற்றி தெரிஞ்சதுன்னா நிச்சயமாக மேலே மேலே அவர் வளர்ந்துருவார். நிச்சயமாக அவர் மேலே மேலே வளருவார். இந்த மனசார நான் கூறி உங்களாண்ட விடுபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.